இந்த வார ஒரு அருமையான செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு செத்ரோலஞ்சுக்கும் பால் கேமனுக்கும் நடுவில். நம்ம செத்ரோலஞ்ச் வந்து பால் கேமனை பார்த்து, ஒருவேளை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட நான் தோற்று போயிட்டேன் ஆஸ்திரேலியாவில் அப்படின்னா என்ன நடக்கும் அடுத்து அப்படின்ற மாதிரி நம்ம செத்ரோலஞ்ச் தான் கேட்குறாரு. நம்ம பால் கேமன் நீங்கள் தோற்க மாட்டீங்க, கன்ஃபார்ம் ஜெயிச்சிடுவீங்கன்ற மாதிரி சொன்னாலும் அவர் அழுத்தி கேட்குறாரு, நான் தோத்துட்டேன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம பால் கேமன் ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு லீடராக இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு செகண்டரி சாம்பியனாக ஆகிடுவீங்கன்றது தான் முக்கியமாக அவர் சொல்கிறாரு. ப்ரைமரி சாம்பியனாக கோடி ரோட்ஸ் தான் இருக்க போகிறோம், நீங்கள் வந்து செகண்டரி சாம்பியனாக தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம செத்ரோலஞ்சை பார்த்து பால் கேமன் சொல்லுவார். அதுக்கு பார்த்துட்டு நம்ம செத்ரோலஞ்ச் மீண்டும் அழுத்தி கேட்குறாரு, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நீ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தி திருப்பி கேட்டதே கேட்குறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் கேமனோட ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை தோற்று போயிட்டீங்க அப்படின்னா நான் அப்போ தான் வந்து நானே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். நான் ஏன் வந்து உங்களை சூஸ் பண்ணி நான் ஏன் இந்த விசன் டீமை க்ரியேட் பண்ணேன்ற மாதிரி நானே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஒரு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு ஆளும் சிஎம் பக்கம் மாதிரியான ஒரு ஆளும் இருக்கும்போது அவங்க 2 பேர்த்தையும் விட நான் ஏன் உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பால் கேமன் சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ செத்ரோலஞ்சுக்கும் பால் கேமனுக்கும் இந்த செக்மெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது மூலியமாகவே இந்த வாரம் நடக்கக்கூடிய க்ரௌன் ஜுவலில் செத்ரோலஞ்ச் ஜெயிப்பாரா கோடி ரோட்ஸ் ஜெயிப்பாரான்ற அந்த க்யூரியாசிட்டியை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஹைப்பை வேறு லெவலுக்கு ஏற்றி விட்ருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு வேளை செத்ரோலஞ்ச் வந்து தோற்று போயிட்டாருன்னா நம்ம பால் கேமன் மோஸ்ட்லி செத்ரோலஞ்ச் இந்த விசன் டீம்லேருந்து தூக்கி விட்றதுக்கான சான்சஸ் மாதிரி ஹிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ செத்ரோலஞ்ச் ஒரு வேளை தோற்று போயிட்டார் அப்படின்னா அவரோட அவுட்கம் என்னவாக இருக்க போகுதுன்றத நம்மளால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யோசிச்சும் கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணி விட்ருக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த வாரம் க்ரௌன் ஜுவலில் ஒரு வேளை நம்ம செத்ரோலஞ்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும், இல்லை கோடி ஜெயிப்பாரா, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பி விட்ருக்குறாங்க, ஹைப்பை ஏற்றி விட்ருக்குறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி க்ரௌன் ஜுவலில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு.